வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்திகளை தான் நம்ம வீடியோவாக பார்க்குறோம். பக்தியை பற்றி சொல்லும்போது 2 படிநிலைகள் இருக்கிறது. அன்பு, அடுத்தது காதல். இந்த அன்பையும் காதலையும் நீங்கள் கடக்கும்போது பக்தியாக மலர்கிறீர்கள். அதனால் அன்பு என்றால் என்ன அப்படின்றதையும் காதல் என்றால் என்ன அப்படின்றதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது பக்திக்கு ரொம்ப அவசியம். இந்த செய்தியில், இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அன்பையும் காதலையும் எவ்வாறு மலர வைப்பது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு படிகளாகவும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அன்பு, காதலை நீங்கள் எவ்வாறு பக்தியாக மாற்றணும், உயர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பயன்பெறும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய அன்பை பற்றிய உண்டான விளக்கத்தை நம்ம கேட்போம். அன்பை மெய்ப்பிக்க முடியாது. மெய்ப்பிக்க முடிந்தால் அது அன்பு அல்ல. மெய்ப்பிக்க முடியாமல் இருப்பது தான் அன்பின் அழகு. அன்பை பற்றி ரொம்ப அழகான செய்தி, அடிப்படையான செய்தி. அன்பை மெய்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த அன்பை நீங்கள் உணரத்தான் முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த உணர்தல் தான் அதற்கு அழகு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அன்பு மெய்ப்பிக்க முடியாமல் இருப்பது தான் ஒரு வசீகரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அன்பை பற்றி நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதல் படிக்கட்டே இதுதான். நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும். உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும். எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அன்பு என்பது உடமையாக்கி கொள்வது பற்றியது அல்ல. அன்பு என்பது அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஓஷோவை பற்றி சொல்லும்போது அன்பை பற்றி தான் ரொம்ப அடிப்படையான விஷயமாக ஓஷோ முன்னிறுத்துவார். இந்த இடத்துல அன்பை பற்றி ஓஷோ சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அதாவது அன்பு என்பது அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பூவை நீங்கள் பார்க்குறீங்க, அது அழகாக உணர்கிறீர்கள். ஆனால் அந்த பூவை நீங்கள் பறிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இதே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அன்பு நிலையில் நீங்கள் பாருங்கள். ஒரு மனிதரை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவரை நீங்கள் உடமையாக்கி கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதைத்தான் ஒரு பூவை நீங்கள் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எவ்வாறு நீங்கள் அதை உணர்கிறீர்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலையும் ஒரு நபரை நீங்கள் நேசிக்கும் போதும் அவரை உங்களுடைய சொத்தாக, உடமையாக நீங்கள் ஆக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. அடுத்த செய்தி, காதலர்கள் காதலை நிரூபிக்க ஏதாவது செய்து கொண்டே போகிறார்கள். பரிசு பொருட்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் அதில் எல்லாம் நிரூபணம் ஆவதில்லை. ஏனென்றால் நிரூபணம் நின்று போனால் காதல் நின்று போனதாகிறது. ஒரு நேரத்தில் இருவரும் சலிப்படைந்து விடுகிறார்கள். உண்மையில் காதலிக்க நிரூபணம் தேவையில்லை, காதல் மட்டுமே போதும். இந்த இடத்துல பாருங்கள், காதலுக்கு காதலே நிரூபணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. காதலுக்கு, உண்மையான காதலுக்கு நிரூபணம் தேவையில்லை அப்படின்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல ஓஷோ சொல்கிறார். அடுத்த செய்தி, மௌனமாக இருப்பது மேலானது. ஆனால் ஒரு எச்சரிக்கை, மௌனமும் பேசும். ஆமாம், பேசும். அப்படியே பேசும். வார்த்தைகள் தம் ஆற்றலை இழந்துவிடும் போது மௌனம் பேசும். மௌனத்தால் சொல்ல முடியாதது எதுவும் இல்லை. ஒரு வரி வெளிப்படுத்தாத பொருளை இடைவெளி வெளிப்படுத்திவிடும். சூனியத்தால் தழுவ முடியாதது எது? சொற்கள் தோற்று போகையில் மௌனம் அர்த்தம் கணக்க நிற்கும். இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆன்மீக வாழ்க்கையில் நுழையக்கூடிய, பக்தியின் வாழ்க்கையில் நுழையக்கூடிய நபர்களுக்கு இந்த மௌனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது காதல் நிலையில் நீங்கள் வாழும்போது நீங்கள் மௌனத்தை உணர்கிறீர்கள். உங்களுடைய காதலருடைய முன்னிலையில் இந்த மௌனம், அதாவது மனம் நின்று போதல், மனமற்று போதல், வார்த்தை அற்று போதல் அப்படின்ற நிலையை நீங்கள் உணரணும். இந்த மௌனத்தை தான் முதல் தரிசனம் என்கிறார் ஓஷோ.
இந்த முதல் நிலை தரிசனம் என்பது உங்களுடைய காதலருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு துவக்கமாக இருக்கும். இந்த துவக்கத்தில் தான் நீங்கள் மனமற்ற நிலையை முதல் தரிசனமாக உணர்வீர்கள். இதைத்தான் சொல்கிறார் பாருங்கள். மீண்டும் இதை நான் படித்து காட்டுகிறேன். மௌனமாக இருப்பது மேலானது, ஆனால் ஒரு எச்சரிக்கை, மௌனமும் பேசும். இந்த மௌனமும் பேசும் அப்படின்றத உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காதலர்கள் மௌனமாக இருக்கும்போது அவர்களுடைய உணர்வை எண்ணத்தை பரிமாறிக்கொள்வார்கள். இதைத்தான் சொல்கிறாரு, மௌனமும் பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசும் வார்த்தைகள் தம் ஆற்றலை இழந்து விடும்போது மௌனம் பேசும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய சக்தியை இழக்கும்போது மட்டும்தான் மௌனம் பேசும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் பலருக்கும் நிகழ்ந்திருக்கும். உண்மையாக காதல் வயப்பட்டவர்களுக்கு இது கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். அதாவது வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது, அந்த இடத்தில் மௌனமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உணர வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தி விடுவீர்கள். உணர வேண்டிய செய்தியை உள்வாங்கிக் கொள்வீர்கள். இதைத்தான் சொல்கிறாரு. வார்த்தைகள் தம் ஆற்றலை இழந்து விடும்போது மௌனம் பேசும். மௌனத்தால் சொல்ல முடியாத எதுவுமே இல்லை. பாருங்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக உணர்ந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மௌனத்தால் சொல்ல முடியாதது எதுவுமே இல்லை. 2 காதலர்கள் இடையில் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒன்றை அவர்கள் மௌனத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வரி வெளிப்படுத்தாத பொருளை இடைவெளி வெளிப்படுத்தி விடும். சூனியத்தால் தழுவ முடியாதது எது? சொற்கள் தொற்று போகையில் மௌனம் அர்த்தம் கணக்க நிற்கும். என்னைக்கு சொற்கள் அதனுடைய சக்தியை இழந்து தோற்று போகிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் மௌனம் என்பது வெளிப்படும். உங்களுடைய காதலருடைய முன்னிலையில் மௌனத்தை உணர்வதற்கு முயலுங்கள். அந்த மௌனத்தில் தான் உண்மையான காதலினுடைய அர்த்தத்தை உணர முடியும். அடுத்த செய்தி. ஒரு முறை ராதை கிருஷ்ணரிடம் கேட்டாள், நமக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று. அதற்கு கிருஷ்ணன், திருமணம் செய்ய இருவர் தேவை, நாம் இருவர் அல்லவே என்று சொல்லி புன்னகைத்தான். அன்பு என்பது தாம் இருவர் அல்ல ஒருவர் என்று உணர்வது. உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இது நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்றத பாருங்கள். இருவரும் இருவர் அல்ல அப்படின்ற ஒருவராக இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் அடைந்தீர்களா என்று பாருங்கள். இதுதான் உண்மையான காதல். இந்த இடத்துல பாருங்கள், திருமணம் செய்ய இருவர் தேவை. ஆமாம், உங்களுடைய காதலுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருவராக இருந்தால் மட்டும்தான் திருமணம் தேவை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இருவர் அல்ல ஒருவராக வாழ்கிறீர்கள் அப்படின்ற உணர்வை நீங்கள் அடையும் போது திருமணம் என்பது தேவையில்லை அப்படின்ற அழகான செய்தியை எவ்வளோ அழகாக சொல்லிவிடுகிறார் ஓஷோ. அன்பு பொய்யாவதில்லை. அன்பை பற்றிய புரிதல் இல்லாததால் பொய்யாகி போகிறது. பாருங்கள், உண்மையான அன்பு என்பது தோற்று போவதே இல்லை, பொய்யாவதே இல்லை. அன்பை பற்றிய புரிதல் இல்லாததால் பொய்யாகி போகிறது, தோற்று போகிறது. நீங்கள் ஒருவரை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி முழு இதயத்துடன் நேசிக்கும் போது அவர் உங்கள் இதயத்தில் பரமாத்மாவின் பிம்பமாகவே நிறைந்து விடுவார். அப்பொழுது மட்டுமே அன்பு முழுமை பெறும். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நேசித்தால் அந்த அன்பானது முழுமை பெற வாய்ப்பே இல்லை. உங்களுடைய அன்பு முழுமை பெற வேண்டும் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றத ஓஷோ இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது அந்த நேசத்தின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நபர், காதலர் அல்லது காதலி பரமாத்மாவின் பிம்பமாகவே உங்களுடைய ஆத்மாவில் நிறைந்து விடுவார் என்று ஓஷோ சொல்கிறார். இதுதான் ஒரு முழுமையான காதல், முழுமையான அன்பு என்கிறார் ஓஷோ. அன்பை கற்றுத்தர இயலாது. பலரும் இங்கே அன்பென்றால் என்னவென்று தெரியாமல் மடிந்து போகின்றனர். இந்த செய்தியில் ஓஷோ சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, அன்பை கற்றுத்தர இயலாது, சுட்டி காட்ட மட்டும்தான் இயலும். இந்த இடத்துல நானும் இதைத்தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அன்பை கற்றுத்தர முடியாது, ஆனால் சுட்டி காட்ட முடியும் என்று ஓஷோனுடைய சொற்பொழிவில் இடம்பெற்ற செய்தியை உங்களுக்கு சுட்டி காட்டுவதாக செய்கிறேன். அதன் மூலமாக உங்களுடைய இதயத்தில் அன்பு மலர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அன்பை கற்றுத்தர முடியாது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அப்பொழுது மட்டும்தான் அந்த கற்றுத்தர முடியாத நிலையில் இருந்து அன்பை உணர முடியும். நீ யாரை எத்தனை நேசித்தாலும் அவர்கள் சுதந்திரத்தில் தலையிடும் போது நிச்சயமாக உங்களிடமிருந்து விலகிச் செல்லவே நினைப்பார்கள். ஏனெனில் அன்பை விட சுதந்திரம் மிக முக்கியமானது. இந்த இடத்துல அன்பை விட சுதந்திரம் முக்கியமானதுன்னு சொல்கிறார் ஓஷோ. ஆனால்
இந்த அன்பை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதே நேரத்தில் சுதந்திரத்தை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அன்பு என்ற போர்வையில் நீங்கள் ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடும்போது அவர்கள் விலகி செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் ஒரு அன்பு என்பதற்காக ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த செய்தி, நீங்கள் அன்பு காதல் என்று சொல்வதெல்லாம் பிறரை தன் விருப்பம் போல மாற்றி அமைக்க நினைப்பது. அன்பு கொண்டதால் தான் மாற்ற நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். இது முற்றிலும் உண்மையற்றது. அன்பு ஏற்றுக்கொள்கிறது, அவர்களை அவர்களாக மதிக்கிறது, மாற்ற நினைப்பதில்லை. பாருங்கள், அன்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஒரு மனிதரை நீங்கள் மாற்ற நினைக்கும் போது அது உண்மையான அன்பு அல்ல அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. அன்பு என்பது அவர்களை அவர்களாக மதிக்கக்கூடியதும் ஏற்றுக்கொள்ள வைப்பதுமாக இருக்கிறது, ஆனால் மாற்ற நினைப்பதில்லை அப்படின்றத சொல்கிறார் ஓஷோ. அன்பு என்பது இன்னொருவரில் உங்களை அடையாளம் காண்பது. உங்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமென்றால் மற்றொருவருடைய அன்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களை நீங்கள் ஒரு சக்தியாக உணர்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அன்பு என்பது இன்னொருவரில் உங்களை அடையாளம் காண்பது. நண்பர்களே, இதுவரை ஓஷோவினுடைய சொற்பொழிவில் இடம்பெற்ற அன்பை பற்றி, காதலை பற்றி உண்டான அழகான செய்தியை நீங்கள் கேட்டீங்க. தொடர்ந்து ஓஷோவினுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.